ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எஸ்ஏ கிச்சனில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள், நான் ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட சிக்கன் எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 1/4 முறிக்கும் கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 6-7 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் வர மல்லி, ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, ஒரு பட்டை எடுத்துருக்கேன். அப்புறம் 4-5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது நல்லா ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சோம்பு மட்டும் வறுக்க வேண்டாம், நான் சும்மாவே வெறும் சோம்பாவே போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்து அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் சிக்கன் லைட்டாக வேகட்டும், அதுவே தண்ணி விடும். நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி விட்டுக்கிறேன். இது ஏற்கனவே நான் மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவுனேன், அதனால நான் மஞ்சள் பொடி சேர்க்கல. இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ அரைக்க வேண்டிய மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வறுத்து வச்சிருக்க மசாலாவை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்போ சிக்கன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு நல்லா போட்டு கிண்டியாச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன் அதையும் கொட்டிக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் கொட்டி நல்லா கிண்டிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மசாலாலாம் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா வேக வச்சு வத்துற அளவுக்கு கிரேவி பதத்துக்கு வரணும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இடையில திறந்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா மசாலா வடைலாம் போயிடுச்சு. நான் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் குழம்பு பண்ண போகிறேன், அதனால நான் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். நான் இந்த சைடு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கிறேன். நல்லா இப்போ வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ சுவையான நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. இது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். புரோட்டாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா திக்காக வேணும்னா இன்னும் தண்ணியை நல்லா வற்ற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன், ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. இதுக்கு எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது. 2 ஸ்பூன் எண்ணெய் தான், அது தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம சுவையான சிக்கன் கிரேவி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் புரோட்டாவுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.